அனைவருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் தைப்பூச நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி பூஜா ரூமில் நேத்திக்கு எல்லாம் படமெல்லாம் தொடச்சி வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி காத்தாலே எழுந்திருந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயே மேலெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நின்று பண்ண முடியாது அப்படிங்கிறனால கீழே சுவாமியை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னும் விளக்கெல்லாம் ஏற்றலை. மேலே மாத்திரம் நான் சுவாமிக்கு மெயினாக காமாட்சி விளக்கும், அதுக்கப்புறமா இந்த பாருங்கள் குபேர விளக்கும் ஏற்றிட்டேன். தெரியாதா 2 விளக்கும். குபேர விளக்கு வந்து நான் குலதெய்வத்துக்காக, இது எங்களோட குலதெய்வம் அம்பாள், அதனால் அவளுக்காக 2 எண்ணம் ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ சுவாமியோடது இப்போ நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். இன்னும் விளக்கேற்றலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் சுவாமிக்கு இது மட்டும் போட்டு வச்சுருக்கேன் மாலை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தேன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வேலோடு சேர்ந்து. நம்மளுக்கு சரஸ்வதி அம்மா அனுப்பியிருந்தா இல்லையா அந்த அறுமுக விளக்கு, அதை நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க. அப்படியே சுற்றி பூக்களால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் மொத்தமாக. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போது எதெல்லாம் அபிஷேகம் அப்படின்னு பார்த்துங்கோ. பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய்யால் இன்றைக்கி அபிஷேகம் உண்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தேன்னா சுவாமியோட ஆபரணங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி போடுறதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு, மாலை, தொப்பி, இதெல்லாம். இன்றைக்கி ஆக்சுவலி பூச நட்சத்திரம், அதுக்கு அதிபதி பார்த்தேன்னா சனீஸ்வர பகவான். ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு ஸ்பெஷல் பூஜை உண்டு. அதுக்கு அவள் வந்து பூஜையில் கலந்துட்டுருக்கா. இது விபூதி, இது அபிஷேகம் பண்ண விபூதி, இது அபிஷேகம் பண்ணாத விபூதி. அப்புறம் சுவாமியை துடைக்கிறதுக்கான துண்டு. இன்னும் விளக்கெல்லாம் ஏற்றலை. இப்போதைக்கு இதுதான் ரெடி ஆகிருக்கு. தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். இனி ஒவ்வொரு அபிஷேகமாக நடக்கும். சுவாமிக்கும் வேலுக்கும் 2 பேருக்கும் உண்டு. கணபதிக்கு உண்டான பூஜையை இப்போ நான் முடிச்சுடுவேன். அழகாக உட்காந்துருக்கார் பாருங்க கணபதி, இப்போ நல்லா தெரியறது இல்லையா. அதுக்கப்புறம் எல்லாமே ஒவ்வொன்றா இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். பார்த்துட்டுருக்கிற அத்தனை பேருக்கும் இன்றைக்கி எல்லா விதமான சம்பத்தும் சகல சௌபாகியமும் ஆயுள் ஆரோக்கியமும் வந்து சேர வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.